ஈரோட்டைச் சேர்ந்த ஆடிட்டரின் வீட்டில் பீரோவை உடைத்து 40 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த துணிகர கொள்ளை சம்பவம் எப்போது நடைபெற்றது? காவல்துறை தரப்பில் விசாரணை எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பழையபாளையம் அருகே இருக்கக்கூடிய கணபதி நகர் 4வது வீதியில் தான் இந்த துணிகர கொள்ளை சம்பவமானது நிகழ்ந்திருக்கின்றது. ஆடிட்டராக இருக்கக்கூடிய துரைசாமி அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது மனைவி சுப்புலட்சுமி, இவர் ஓய்வு பெற்ற அரசு கல்லூரி பேராசிரியை, இவர் மட்டும் தனியாக இந்த வீட்டில் வசித்து வந்தார். இவர்களது ஒரே மகள் பல் டாக்டர், அவர் ஆஸ்திரேலியாவில் திருமணமாகி அங்கு அவர் வசித்து வருகின்றார். சுப்புலட்சுமி வழக்கம் போல் தனது வீட்டை பூட்டிவிட்டு நேற்றிரவு உறங்கச் சென்றிருக்கின்றார். வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் இவர் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் இவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து மாடியில் இருந்த அறையில் பீரோவை உடைத்து அதில் இருந்த ஒரு 40 சவரன் நகை மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடி சென்றிருக்கிறார்கள். காலையில் எழுந்து சுப்புலட்சுமி பார்த்த பொழுதுதான் இது பீரோ திறந்து கிடப்பதும் நகைகள் மாயமாகி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் தான் தற்பொழுது வீரப்பன்சத்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அங்கு பதிவாகி இருக்கக்கூடிய கை ரேகைகளை ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். மோப்ப நாயும் வரவழைக்கப்பட்டு விசாரணை என்பது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவரது வீட்டிலேயே ஆடிட்டர் ஏற்கனவே கடந்த ஆண்டு உயிரிழந்தார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உயிரோடு இருந்த பொழுது இதே வீட்டில் 150 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 2023ஆம் ஆண்டு இந்த சம்பவம் ஆனது நிகழ்ந்திருந்தது. அது தொடர்பாக அப்போது விசாரணை நடத்திய போலீசார் ஆந்திர மாநிலம் கோதாவரியைச் சேர்ந்த ஒரு பிரபல கொள்ளையனை கைது செய்து ஒரு 150 சவரன் நகைகளை அடுத்த ஓரிரு மாதங்களிலேயே மீட்டிருந்தனர். இந்த துணிகர கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருந்த அதே வீட்டிலேயே 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது மீண்டும் இந்த மற்றொரு கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருப்பது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.